உங்கள் மதத்தில் ஐயா என்று சொல்லக்கூடாது. என்னை விட எனக்கு 65 வயது. என்னை விட நீங்கள் மூத்தவர் ஐயா அவர்களே. என் பெயர் வரதராஜன். நான் சென்னை அன்பின் நிலையம் மின்சாரம் எடுக்கிற துறையில் ஒரு 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இங்கேயே குடியிருக்கிறேன். என்னுடைய கேள்விக்கு தயவுசெய்து யாரும் கோச்சிக்கூடாது, என்னை திட்டவக்கூடாது. நீங்களும் சரி. நான் 3 மத நூலையும் படிக்கிறேன். என் மதம் சார்ந்த கீதை, உங்கள் மதம் சார்ந்த குரான், கிறிஸ்துவ மதம் சார்ந்த பைபிள். ஐயா, கேள்வி இதுதான். ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், ஒரு கிறிஸ்துவ ஆசிரியர், ஒரு இந்து ஆசிரியர் 8 மணி நேரம் சம்பளம் வாங்கி வயிற்று பிழப்புக்காக மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று போதித்துவிட்டு 4 மணிக்கு மேலே பள்ளிவாசலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு இல்லை கிருஷ்ணர் தான் நம்மளை பிறக்க வச்சார், இல்லை அல்லாஹ் பிறக்க வச்சார், இல்லை இயேசு பிறக்க வச்சார். ஐயா, நாம், நீங்கள், நான், இந்த அரங்கத்தில் உள்ள அனைவரும் எப்படி பிறந்தோம்? டார்வின் தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்வதா? களிமண்ணை பிடித்து வாயால் ஊதினார், உயிர் வந்தது, ஒரு எலும்பை உடைத்தார். என்னுடைய சிற்றறிவுக்கு 65 வயதில் அவர்கள் கர்ப்பம் தாங்க வேண்டும். ஒரு குடம் தண்ணியை எடுத்து ஈஸியாக இடுப்பில் வச்சுன்னு அவங்க பாட்டு நடந்து போயின்னு இருப்பாங்க. ஒரு குழந்தையை தீக்கணும். நம்மளால் ஒரே ஒரு லிட்டர் தண்ணி வச்சுன்னு போக முடியாது. இறைவன் படைப்பிலேயே நமக்கு 23, அவங்களுக்கு 24 வச்சான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி இதுதான். டார்வின் தத்துவத்தை ஒத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு செல்வதா, இல்லை நீங்கள் சொல்லும் விளக்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வதா? திருப்பி எனக்கு மைக்கு வேண்டும். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதாவது கேள்வி தான். டார்வின் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனிதன் குரங்கிலிருந்து பரிணாமம் அடைந்தான் அப்படின்றது சுருக்கமாக சொல்கிறது. அவர் அதை விவரித்து சொல்கிறத எப்படி சொல்லணும்னு கேட்டால், முதல்ல உலகத்தில் ஒரு செல் பிராணி தண்ணீர்லேருந்து உருவானுச்சு. அது ஒரு 10 லட்சம் காலத்துக்கு பிறகு அது அதிக செல்களை கொண்டதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி மீன் பறவைன்னு ஒன்றுனா ஒரு மாறி மாறி லட்சக்கணக்கான உயிரினங்களில் சில ஆயிரம் பறவையாக மாறினுச்சு. சில ஆயிரம் அப்படி வேறு மாதிரி மாறினுச்சுன்னு சொல்லி பள்ளி ஓனான் இப்படி கடைசியாக குரங்கா மனுஷ குரங்கா அந்த மனுஷ குரங்குக்கு அடுத்தபடியாக நம்ம மனுஷனாக வந்துட்டோம். இப்படி தான் மனித படைப்பு வந்திருக்கணும் என்று டார்வின் சொல்கிறார். இந்த டார்வின் சொல்கிற விஷயத்தில் அந்த காலத்தில் சொன்னார்ல, அது எதை வச்சு சொன்னார்? அறிவியல் ஆய்வை வைத்து சொன்னாராண்டா கிடையாது, ஊகத்தை வைத்தான் சொன்னார். என்ன ஊகத்தை சொல்கிறாருன்னு கேட்டால், சில உருவ ஒற்றுமை பார்க்கும்போதே குரங்குக்கு மனுஷனுக்கு இருக்குது. நம்மளை மாதிரி சேட்டை பண்ணுறது, இந்த பிடிக்கிறது, அந்த மாதிரியான தன்மைகள் குரங்கிட்டதை காண்றாரு. அதே மாதிரி சில விலங்குகளுக்கு ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். அதையெல்லாம் கழுதைக்கு குதிரைக்கு இருக்குல்ல, கழுதை குதிரை மாதிரி இதில் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் புரிந்து கொண்டாரே தவிர, அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அவர் அந்த முடிவை சொல்லவே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த டார்வின் தத்துவம் சரியானது முதல் அலசுவோம். டார்வின் என்ன சொல்றாரு? பல்லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரு உயிரினம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஏற்படுற மாற்றம் வேறு ஒன்றாக அதை மாற்றிவிடும் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய தத்துவ பிரகாரம் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ல, ஒரு மனுஷன் அவரை வச்சுக்கிறோம், முதல்ல ஒரு மனுஷன் குரங்கு வந்துட்டான். அந்த மாதிரியான மனிதன் குரங்கிலிருந்து இப்போது வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் 10 லட்சம் ஆண்டுகள் குரங்கு, அந்த குரங்கு 5 லட்சம் வருஷம் முடிச்சிருச்சு, இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் மனுஷன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் எந்த ஒரு குரங்காவது மனுஷனை மாறுனுச்சா? அன்னைக்கே மாறும்போது லட்சக்கணக்கான ஆண்டு, அதை விட தாண்டிடும். அன்னைக்கு அதுக்கு மேம்பட்ட லட்சக்கணக்கான ஆண்டுகளை அந்த குரங்குகள் கடந்திருக்கும் பொழுது நமக்கு தெரிந்து உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையாவது வரலாற்றில் இது குரங்காக இருந்து மனிதனாக மாறியதுன்னு வந்திருக்கா? பரிணாமம் முடியக்கூடாது. பரிணாமம் என்றாலே ஒன்று போயிட்டு இருக்கணும். அது முடிச்சு வச்சவன் யார்? அப்ப ஏன் முடிஞ்சிச்சு? அப்ப பரிணாமம் உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் அது வந்து கொண்டே இருக்கணும். இதுக்கு டார்வினிஸ்ட்கிட்ட கேட்டால் பதிலே கிடையாது, ஒழுங்கான பதில் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால், சரி வந்துருச்சுல, மனுஷனை மாறிட்டோம், மனுஷனை மாறிட்டோம்ல, நம்ம ஏன் வேற ஒன்று மாறல? எத்தனை லட்சம் ஆண்டுகளை கடந்து மனிதனாக இருக்கிறோமே, மனிதனுக்கு மேம்பட்ட இன்னொன்றாக மாறணுமா இல்லையா? நம்ம மனித வரலாற்றை படித்ததுலேருந்து மனுஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கேமே தவிர
குரங்கு மனிதனாக மாற முடியுமையானால் மனிதன் ஏன் வேற ஒன்றாக இன்னும் மாறவில்லை? எத்தனை லட்சம் வருஷம் அப்படித்தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். பல லட்சம் ஆண்டுகளுடைய எலும்புகளை கண்டுபிடிக்கிறான், மனுஷ எலும்புகளை. அதுவும் இது ஒரே சைஸ், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சேம் அப்படித்தானே இருக்கிறோம், எந்த மாற்றமும் காணாம. அப்ப லட்சம் வருஷங்களை கடந்த பிறகு மனிதன் மனிதனாகவே இருக்கிறானே தவிர வேற ஒன்றாக மாறவில்லை அப்படின்னு பார்த்தா இந்த தத்துவம் ஏற்கத்தக்கதாக இல்லை. அவர் என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்டா ஒன்று ரெண்டு சொல்லுவார், கேட்க நல்லா இருக்கும். இந்த ஒட்டை சிவிங்கி இருக்குல்ல, ஒட்டை சிவிங்கி கழுத்து பெருசா இருக்கும். ஏன்டா பெருசா போச்சுன்னு ஒரு காரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? அது உயரமான இடத்தில், அது குதிரை மாதிரி இருந்துச்சான், உயரமான இடத்தில் அதுக்கு அதனுடைய உணவுகள் இருந்தது. அப்படி எட்டி எட்டி முயற்சி பண்ணுச்சான் அதை அடைவதற்காக வேண்டி. அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அதனுடைய சந்ததிக்கு ஒரு மயிர் அளவுக்கு கழுத்து நீண்டது. அது முயற்சி பண்ணதுனால அதனுடைய சந்ததிக்கு 2 மயிர் அளவுக்கு கழுத்து நீண்டது. இப்படியே லட்சோ வருஷங்கள் ஆன பிறகு இவ்வளவு பெருசா வந்துருச்சுங்க. அதை மேல உள்ளதை அடைவதற்கு முயற்சி பண்ணும் பொழுது அதனுடைய தாக்கம் அதனுடைய சந்ததிகளுக்கு வந்து விட்டது. இதுதான் அதனுடைய தத்துவம். அப்பனா இப்போ எல்லாத்தையும் சொல்லணும், இதுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ கங்காருக்கு வயிற்றுல பையன் வந்துச்சு, எதுக்கு முக்கிய அது பை உண்டானுச்சு? கங்காரு இருக்குல்ல, கங்காருன்னு ஒரு பிராணி இருக்குல்லங்க, அது குட்டியை போட்டோன்னு பைக்குள்ள வச்சுக்கணும். வயிற்றுக்குள்ள ஒரு பை இருக்கு, வெளியில் தெரியும் தலைவன் நீண்டிட்டு இருக்கும். அந்த பையன் உண்டானதுக்கு தத்துவத்தை உங்களால் சொல்ல முடியுமா? யானையை மூக்கு நீண்டு வந்துச்சு, எதை முகர்வதற்கு மூக்கு நீட்ட வேண்டி இருக்குமா? தொடுவதற்கு தான் நீட்ட வேண்டி இருக்கும். முகர்ந்து பார்க்கறதுக்கு அதுவாக வந்துடும். அப்போ உயரமான இடத்தில் வாசம் இருந்தது, அதை முகர்ந்து பார்ப்பதற்கு நீட்டி நீட்டி பார்த்து சொல்லுவீங்களா அதுக்கு? அப்போ யானையுடைய தும்பிக்கை நின்றுச்சு. அப்போ ஒட்டை சிவிங்கி கழுத்து மட்டும் நின்று இருக்கக்கூடாது, காற்று உள்ள எல்லா பிராணிகளும் நின்று இருக்கணும். அது ஒட்டை சிவிங்கி நின்று குதிரைக்கு நீள காணா, கழுதைக்கு நீள காணா, அதுக்கு உயரத்திலான அதனுடைய மரங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. கழுதைக்கு ஏற்ற அளவுல தான் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குதா? அப்போ எல்லா கழுதையும் இப்படி இப்படி இருக்கணும், எல்லா குதிரையும் இப்படி இருக்கணும். இப்படி ஒரு லாஜிக் இல்லாமல் அவர் சொல்றாரு. கிராஃபிக்கில் படம் போட்டு காட்டி இப்படி வந்த மாதிரி காட்டுறாங்க. இதை நீங்கள் விளைவிக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த காலத்தில் டார்வின் சொன்னார் அறிவியல் இல்லாத காலம். இந்த காலத்தில் அறிவியல் காலத்தில் வாழ்றோமா இல்லையா? இந்த காலத்தில் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றிலிருந்து ஒன்று வருவதாக இருந்தால், உதாரணம் ஒரு தாய் தகப்பனுக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க. பிறந்தாங்கன்னு சொன்னால் மரபணு மற்ற விஷயங்கள்லாம் பெரும்பாலும் ஒத்து இருக்கும். இவங்க 2 பேரும் வச்சு ஒத்து பார்த்து அண்ணன் தம்பி தான் கண்டுபிடிப்பாங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து இருக்கும், அண்ணனும் தம்பிக்கு மத்தியில் ஒத்து இருக்கும். மரபணுக்கள்லாம் நெருக்கி இருக்கும், வித்தியாசம் இருக்கும், நெருக்கமாக இருக்கும். இன்னொருத்தனுடைய மகனுக்கும் மகனுக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் பெரிய வித்தியாசம் இருக்கும். என் 2 மகனுக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் குறைவாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும். இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. இப்போ குரங்கு எடுத்துக்குவோம், குரங்குடைய மரபணு எடுத்து ஆய்வில் வைங்க, மனுஷனுடைய மரபணு எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குதா, பல்லாயிரம் ஸ்டேஜ் தாண்டி நிற்குதா? குரங்கிலிருந்து நான் வந்தேன்னு சொன்னால் குரங்கு 98 இருந்தால் நான் 99 இருக்கணும். உதாரணத்துக்கு கணக்கு சொல்கிறேன், குரங்கு 98 இருக்குன்னு வைங்க, நான் 99 இருந்தால் அது ஒரு ஸ்டேஜ் கூட இருக்குது, அதில் நான் வந்திருக்கணும்னு சொல்லலாம். நான் 99 இருந்தால் 2ல் இருந்தால் அதனுடைய மரபணுடைய நம்பர் 2ஆக இருக்குது, என்னுடைய மரபணு 99 இருக்குன்னு சொன்னால் அதுலேருந்து நான் அப்படி வந்திருப்பேன். அதிலிருந்து நான் வந்திருந்தேனே ஆனால் அதற்கு நெருக்கமான மரபணு தானே எனக்கு இருக்கணும் இல்லையே? குரங்கு ஆய்வு பண்ணிட்டானே, குரங்கையும் மனுஷனை ஆய்வு பண்ணி பார்த்தான்னு சொன்னால் மனுஷனுக்கு நெருக்கமாக இல்லை. ரத்த மூலக்கூறு எடுத்துக்கிறோம், குரங்கு ரத்தத்தை மனுஷ ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுங்க. மனித ரத்தத்துக்கு நெருக்கமானது குரங்கு ரத்தம் இருக்கணுமா இல்லையா? இருக்குதா? கோழி ரத்தத்துக்கு மனுஷனுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அதே டிஃப்ரெண்ட் குரங்குக்கு மனுஷனுக்கு இருக்கிறது. அப்போ நம்ம அந்த குரங்கிலிருந்து நம்ம வந்திருந்தோமே ஆனால் குரங்குடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் நெருக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் விஞ்ஞானிகள் இப்போ ஆய்வு என்ன செய்யறது தெரியுமா? ஒரு ஆராய்ச்சி பண்ணுறான். இப்போ ரத்த தானம்லாம் தேவைப்படுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய கற்பை பிரசவிக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரத்தம் நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்போ கேன்சர் வரும்போது நிறைய ரத்தம் ஏற்ற வேண்டி இருக்கிறது. அப்போ அதுக்காக வேண்டி ரத்த தானம் கொடுப்பவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அதுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு கேட்டால், மிருகத்துடைய ரத்தத்தை ஏற்ற முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். அப்படி முடிவு பண்ணிட்டானா நம்மளுக்கு தேட தேவையில்லை, ரத்தத்துக்கு அலைய தேவையில்லை, வேண்டிய தேவையில்லை, மாட்டை பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதுதான், உறிஞ்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான், ஃப்ரெஷ் ரத்தமாயிரும். இப்படி ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா உயிரினங்களுடைய ரத்தத்தை, பெரிய பெரிய உயிரினங்கள், அது சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பத்தாது, முயல் அது மாதிரிலாம் விட்டுறான், பெரிய பெரிய உயிரினம் ஆட்டுக்கு மேலே உள்ள சைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணுறோம். இந்த ரத்தம் மனுஷனுக்கு சூட் ஆகுமாண்டு ஒவ்வொரு ரத்தத்தையா எடுத்துகிட்டு வர்றான். எதுவுமே மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டேங்குது.
பன்றி ரத்தம் இருக்குல்ல, பன்றி, அதை ஆய்வு பண்ணுறான். மனுஷ ரத்தத்துக்கு தொட்டுக்கிட்டு நிற்கிது. சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. மனிதனுடைய ரத்தத்திற்கும் பன்றியுடைய ரத்தத்துக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு சிறிய அளவில் இருக்கிறது. அதை சரி பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கான். சரி பண்ணிட்டான்னு சொன்னால் இனிமேல் பன்றி ரத்தம் மனுஷனுக்கு ஏற்றப்படும். மனுஷ ரத்தத்துக்கு நம்ம காத்திருக்க தேவையில்லை என்கிற அளவுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கான். குரங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா எட்ட முடியாத வித்தியாசம் குரங்கு ரத்தத்துக்கு மனுஷ ரத்தத்துக்கு. அதிலிருந்து நான் வந்தேன் என்று சொன்னால் அந்த ரத்தம் எனக்கு நெருக்கமாக இருக்கணும். சயின்ஸில் ப்ரூவ் பண்ணிவிட்டான குரங்கு ரத்தமும் மனித ரத்தத்துக்கும் குரங்கு மரபணுக்கும் மனிதனுடைய மரபணுக்கும் மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்கிறது. கண்டிப்பாக அதிலிருந்து வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுறான். ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர்லாம் ஆகுது. இது கண்தானத்தை பற்றி ஐயா கேட்டார். ஒரு கண்ணு ஒரு ஆள் வச்சுருந்தான். ஹார்ட்டை வைக்க முடியுமா? கண்ணாவது செத்த பிறகு கொஞ்சம் உயிரோடு இருக்கும், எடுத்து கொண்டே வச்சுருந்தான். ஹார்ட்டுங்கிற செத்தவங்க, அது செத்தவங்கன்னா மற்றெல்லாம் சாவுது. அதை எடுத்து யூஸ் பண்ண இயலாது. அப்போ ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனது வேற ஒரு ஹார்ட்டை வச்சோண்டு வைங்க, அது எவ்வளோ பெரிய முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிருகத்தினுடைய இதயத்தை எடுத்து மனுஷன் வைக்க முடியுமா ஆராய்ச்சி பண்ணுறான். அப்படி பண்ணினால் எவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் எல்லாம் விட்டு போயிடும். பைபாஸ்லாம் நம்ம தேவை கிடையாது. தூக்கி எரிஞ்சு வேற எதை வச்சிட வேண்டியதான். இந்த இதயத்துக்கு எரிய வேண்டியது வேற இதயத்துக்கு உள்ள வச்சிட வேண்டியது. அந்த மாதிரி ஃபேஸ் மேக்கர் கருவி வைக்கிறான்ல, கருவிலாம் தேவைப்படாது. நம்ம இதயத்தையே வச்சு போடலாம். அப்போ இதே அளவுக்கு பம்ப் பண்ணக்கூடிய இதே மாதிரி செயல்படக்கூடிய இதயம் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா குரங்கு எடுக்கிறான். அந்த இது ஒரு கைக்கு பம்ப் பண்ண கூட பத்தாது. குரங்குடைய இதயத்தை கொண்டே வச்சா முழு உடலுக்கும் பம்ப் பண்ணுற அளவுக்குரிய பவரில் அந்த குரங்கு இதயம் இருக்கவில்லை. அப்போ அதில் நான் எப்படி வந்திருப்பேன்? மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணால் பன்றி எப்படி இருக்குங்கிறான். பன்றி ஆராய்ச்சி பண்ணுகிறான். மனித ரத்தத்தினுடைய துடிப்பு, பம்பிங்கி, வேகம், அது அந்த தன்மை எல்லாமே சின்ன வித்தியாசத்தில் குறைவாக இருக்குது பன்றிக்கு. அப்படின்னா பன்றிலேருந்து வந்தானோட சொல்லு, குரங்குலேருந்து சொல்லுவதை விட விஞ்ஞானப்படி பார்த்தீங்கன்னா பன்றிக்கு தான் மனுஷன் நெருக்கமாக இருக்கானே தவிர குரங்குக்கு நெருக்கமாகவே இல்லை. அது ஒன்று இப்போ கண்டுபிடிச்சுட்டான். அப்போ இதெல்லாம் நம்ம எதை காட்டுகிறது? இது மனிதன் குரங்கிலிருந்து வரவே இல்லை என்பதற்கு பெரிய சான்றாக இருக்குது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இன்னும் சொல்ல போனால் இப்போ மரபணு, ஜீனோம்னு மரபணுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி மனிதனுடைய மரபணுக்கள் எழுதப்பட்டிருக்குங்கிற வரைக்கும் எடுத்துக்கிட்டான். அப்போ இந்த மரபணு ஆராய்ச்சியில் இறங்கி இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு விடுற செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், அவன் தமிழ, அரபியன், இந்தியன், எந்த நாடு மொழி எல்லாரும் எடுத்துக்கங்க, அத்தனை பேருமே ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் தான். மரபணு ஆராய்ச்சி இது இந்தியாவுடைய பத்திரிகையில் ஜீனோம் போட்டு தலைப்புல தனி சிறப்புதலே வெளியிட்டு இருந்தாங்க. அதில் முழு விவரங்கள் ஆதாரத்தோடு நினைச்சிருந்தாங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த மரபணு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து தான் அத்தனை பேரும் பிறந்தார்கள். டார்வின் தத்துவப்படி ஒரு குரங்கிலிருந்து அத்தனை பேரும் பிறக்கல. ஒரு கட்டத்தில் லட்சம் குரங்கு மனுஷனை மாறி போச்சு, அதுலேருந்து பிறந்தவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் இந்த விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னு கேட்டால், ஜீனோம் என்ற மரபணு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அனைவருடைய தாயும் ஒன்று. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அந்த அம்மா தான், இந்துவாக இருந்தால் அந்த அம்மா தான், கிறிஸ்தவனாக இருந்தால் அந்த அம்மா தான். அப்போன்னு ஒன்று வந்துடுறதில்ல, அம்மாவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் இஸ்லாமாக தான் சொல்லுது, உங்களை எல்லாம் ஒரு ஜோடியை தான் நாம் படைத்தோம், அந்த ஒரு ஜோடி இருந்தால் நீங்கள் பல்கி பெறுகிறீர்கள் என்று குர்ஆனில் வசனமே இருக்குது. அதை நிரூபிக்கிற விதமாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறான், இது ஒரு தாய்க்கு தான் அத்தனை பேர் பிறந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? டார்வின் அந்த காலத்தில் இருக்க ஊகத்தை கொண்டு சொல்லிட்டு போயிட்டான். அறிவியல் காலத்தில் நிற்காது. இந்த ரத்தம், மரபணு இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் தூக்கி போத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் நிற்குமான்னு கேட்டால் அது நிற்கவே நிற்காது. அது ஏற்கனவே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை விளைக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இது எதுக்காக தூக்கி பிடிச்சாங்க தெரியுமா? நாத்திகர்களுடைய ஆதிக்கம் ஒரு இடத்துல கூடுதலாக இருந்துச்சு. அதாவது கம்யூனிஸ்டுகள், சைனா, ரஷ்யா, சோவியத்லாம் இருக்குல்ல, கல்வியில் அவங்க கையில் தான் ஆதிக்கங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. இந்த மாதிரி அறிவியல் பாட புத்தகங்கள் அவங்க வழியாகத்தான் நிறைய வெளியிடப்பட்டது. அதுக்காக அந்த அரசாங்கம் கோடிக்கணக்கான ரூபாய்கள், ஏன்னா கடவுள் மறுப்புக்கு உதவுங்கிறதுக்காக வேண்டி. எதுக்காக வேண்டி? கடவுள் படைச்சான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லி விட்டு போயிடுவோம். அப்படிங்கிற கடவுளை மறுப்பதற்கு உதவும் என்பதற்காக வேண்டிய இந்த தத்துவத்தை கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த சைனாவும் ரஷ்யாவும், சோவியத் யூனியன் பல நாடுகள் சேர்ந்து இப்போ ரஷ்யாவை உடைஞ்சிருச்சு. அப்போ சோவியத் யூனியனும் சேர்ந்து புத்தகங்களை வெளியிட்டு அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போன காரணத்தினால் இந்த டார்வினிசம் பரவியதை தவிர, இரும்பு திரை போட்டு ஆட்சி செஞ்சு உலகத்தில் அதிக மக்கள் சைனாவில் தான் இருக்கிறாங்க.
அவ்வளோ பெரிய மக்கள் 200 கோடி மக்கள் அங்கே இருக்கலாம். அவ்வளோ பேர் அந்த கருத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா சட்டம் போட்டு சோவியத் யூனியனில் அதில் பாதி பேர் இருக்கிறான். அவ்வளோ பேர் உலகத்தினுடைய பாதி ஜனத்தை வைக்க அந்த கருத்தை வந்து பவரை வச்சு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய தாக்கம் இந்தியாவில் கம்யூனிஸ்டில் இருக்கிறாங்க. இங்கே உலகம் பூரா அந்த கம்யூனிஸ்ட் தானே பரவுகிறது. அவங்களோட சேர்ந்து டார்வினும் சேர்ந்து நினைஞ்சாரு. அவங்க முதல்ல சவாரி செஞ்சு வந்த காரணத்தினால் அது ஒரு பெரிய அறிவியல் மாதிரி மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருச்சே தவிர உண்மையில் சிந்திச்சு பார்த்தா அதுவும் நிற்காது. இது டார்வினை குரங்குலேருந்து வந்தாங்க குத்து கொண்டாலும் இவங்களால் கடவுளை மறுக்க முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் ஒரு செல் வந்துச்சுங்கிறீங்கள ஆரம்பத்தில், அந்த ஒரு செல் யார் படைச்சா? மனுஷனை படைச்சான்னு சொன்னால் அவங்க உறுத்துதுங்கிறீங்களே. சரி, மனுஷனை படைக்கலை. முதல்ல தண்ணீரில் ஒரு செல் உருவானது, ஒரு செல் உயிரினம் உருவானதுங்கிறீங்க. அந்த ஒரு செல் ஒன்று எப்படி உருவாகும்? தண்ணியில் ஒன்றுமே இல்லையே. ஒரு செல் உயிரினம் உருவானதுன்னு சொன்னாலே ஒரு படைப்பாளி இருக்கிறான், அங்கே படைப்பாளி படைத்திருக்கிறான் அப்படின்னு வருமா இல்லையா? அதை கூட சிந்திக்காமல் சொல்லுகிறார்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால், இப்போ கடவுள் படைச்சார், கடவுள் இருந்தார்னு சொன்னால் தான் கடவுள் படைச்ச மேட்ரு வரும். கடவுள் இருக்கிறாராங்கிற நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கடவுள் படைத்தார் என்பது ஈஸியாக நிரூபணமாகிடும். கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணுறோம். அந்த காலத்தில் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிட்டு இருந்தான். இந்த உலகம் எப்படி உருவானது என்பதற்கு இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்னன்னு கேட்டால் பெருவெடிப்பு கொள்கை. இப்போது உலகம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை எது? பெருவெடிப்பு கொள்கையினால. பெருவெடிப்பு என்னதான், திடீர்னு ஒரு நாள் ஒரு அணு வெடித்தது. வெடித்த உடனே அப்படி விரிவடைந்து கொண்டே போனது. தூள் தூளாக செதறித்தான் அது பூமி சொல்லி எல்லாம் உண்டானதுங்கிறாங்க. இப்போ இந்த பூமி உண்டானது எப்போவா? கடுகை விட லட்சத்தில் ஒரு பங்கு இருக்குமே அணு. அந்த அணு வெடிச்சதான் அது உள்ளதான் அந்த பூமி இருந்துச்சான், அது உள்ளதான் இந்த சூரியனும் இருந்துச்சான், அது உள்ளதான் சந்திரனும் இருந்துச்சான், அது உள்ளதான் நவகிரகங்களும் இருந்துச்சான். இந்த கேலக்சிக்கு வெளியே உள்ள கேலக்சியும் அதுதான் இருந்துச்சான். கோடான நட்சத்திரங்கள்லாம், அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனோட பெருசு. அப்படியான நட்சத்திரங்கள்லாம் அதுக்குள்ளதான் இருந்துச்சான். இது வெட்டிச்ச உடனே கிளம்பு சக்தி வெளிப்பட்டு அதுலேருந்து தூசுமயமாகி புழுதிமயமாகி அங்கங்கே ஒன்று ஒன்றா உருண்டு இதெல்லாம் உண்டானுச்சிக்கிறான். இதை சொல்லிவிட்டு இந்த விஞ்ஞானி சொல்கிறான், இப்படித்தான் உண்டானது. அணு வெடிக்கும் பொழுது பெரிய ஆற்றல் வெளிப்படுது. ஆனால் அது எப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்படி அதில் இருந்துச்சுங்கிற பதில் இல்லை தான். அதான் இந்த இவ்வளோ அதுக்குள்ளே இருந்துச்சு நடத்தும் தானே. இந்த அணுவுக்குள்ள நீங்கள் ஒரு கடுகை எடுத்துக்கிட்டு இந்த கடுகுக்குள்ள தான் இந்த மண்டபம் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த மண்டபத்தை காட்டி இந்த மண்டபம் அந்த கடுகு லூசுன்றீங்க. அவன் அதை விட பெரிய விஷயத்தை சொல்கிறான். இந்த கடுகுக்குள்ள மண்டபம் இருக்குங்கிற லூசுன்றீங்கல்ல. விஞ்ஞானி என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு அணுவுக்குள்ள அம்புட்டு இருந்துச்சுங்கிறான். இந்த பூமியே இருந்துச்சு, சூரியன் இருந்துச்சு, செவ்வாய் சுக்கிரன் வியாழன் புதன் எல்லாமே அதுக்குள்ளே இருந்ததுங்கிறான். இந்த அண்ட சராசரம் அதுக்குள்ளே இருந்தது. ஒரு வெடிச்சவன் அப்படி உண்டாயிருச்சுங்கிறான். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் விஞ்ஞானிகள்னா கடவுளை ஏற்றுக்கிற கூடாதுக்காக வேண்டி இதுக்குரிய ஆன்சர் தெரியவில்லை. ஏன்டா தெரியல? ஒரு சூப்பர் பவர் இருந்து ஆட்டி வைக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு விஷயம். ஏன் தெரியல? இல்லாததுல ஒன்று உண்டான என்ன அர்த்தம்? இதுல உள்ள அளவு இந்த மைக்கு உடைந்து இதிலிருந்து ஒரு யானை வந்ததுன்னா அப்போ ஒன்று ஏதோ வேற சூப்பர் பவர் இருக்கணும்ல. இதில் இருக்காதுல்ல. இது உள்ள யானை இருக்காது. இது உடஞ்சி இந்த யானை வெளிப்பட்டா எவனோ ஒரு சூப்பர் பவர் ஆர்டர் பண்றான்னு அர்த்தம். அது அப்படிதான் நடந்திருக்கிறது. அதை விட பெரும்பாலும் நடந்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஒரு நாள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அவனுக்கு களிமண்ணில் படைக்கிற பெரிய விஷயமா எதில் வேணாலும் படைப்பார். அவர் கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிற ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்னும் கடவுள் இருக்காருன்னு நிறைய ப்ரூஃப்கள்லாம் இருக்கிறது. இப்போ கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திக நண்பர்களோடு நாங்கள் விவாதமாக பண்ணியிருக்கோம். நேரடியாக வீடியோ சீட் வேணால் வாங்கிக்கிறேன் தர சொல்கிறேன். அப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற தலைப்பில் நாங்கள் விவாதம் பண்ணி விஞ்ஞானபூர்வமாகவே நல்ல படம் போட்டு கிராஃபிக் போட்டு கடவுள் இருக்கிறார் என்பதை அறிவியல் கண்டுபிடிப்பு இந்த முறையில் அவ்வளோ சொல்ல முடியாது. அவ்வளோ ஆதாரங்களை எடுத்து வைத்து கடவுள் இருக்கிறார்னு நிரூபித்திருக்கிறோம். அது செய்தி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லாட்டி உலகம் இல்லை அப்படின்னு வரும் பொழுது அப்போ கடவுள் படைத்தார் என்று நம்புவது சரியா அல்லது டார்வின் சொல்வது கற்பனையாக குரங்குலேருந்து மனுஷன் வந்து சொல்வது சரியா? இதான் நினைக்க வேண்டிய விஷயம்.